ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு டெக்கி டைம்ஸ். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த லெனோவோ லேப்டாப்க்கு எப்படி வந்து டிரைவர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறது, ஒரிஜினல் டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் கிடையாது. ஸோ எந்த லேப்டாப் இருந்தாலும் சரி லெனோவாவில் அதுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போயிட்டு சப்போர்ட் லெனோவோ அப்படின்னு கொடுங்க. சப்போர்ட் லெனோவோ அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெனோவோட பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் பேஜ் டவுன் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட்டில் டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா உங்களோட லேப்டாப் என்ன மாடலோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ப்ராடக்ட்னு இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களே ஒரு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எதுவோ அது சர்ச் பண்ணி நீங்களே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரியும் என்னன்ட்டு. ஸோ அதை வந்து நான் இங்கே டைப் பண்ண போகிறேன், மாடல் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா E4125 வந்து என்னோட மாடல். ஸோ இதில் E4121 வந்து பார்த்தீங்க 25 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மாடல் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டில். ஸோ ஒன்று வந்து 81FS, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81HB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் பின்னாடி இருக்கும், அதை நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வந்து பார்த்தீங்கன்னா 81FS தான். ஸோ 81FS வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன் அது வந்து பிரிட்ஜ் சர்வீஸ் மாதிரி. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட சாஃப்ட்வேர் அதுவே வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் போயிட்டுருக்கோ அதுவே அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட்டு. மேனுவல் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன சாஃப்ட்வேர், அதாவது என்ன டிரைவர் வேலை செய்யலையோ அதை மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆடியோ டிரைவ்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆடியோ டிரைவ் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோ டிரைவ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து சி ஃபைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டிரைவர் வந்து காட்டும். ஸோ ஆடியோ டிரைவரோட சைஸ் காட்டும். ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எப்போ வந்து இவங்க அப்லோட் பண்ணாங்க அந்த ரிலீஸ் வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சோம். பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை டவுன்லோட் ஆன முடிஞ்சோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பயோஸ் அப்டேட்டு. ஸோ பயோஸில் நீங்கள் அப்டேட்டை வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து நமக்கு அது எப்படி இப்போ என்ன எதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். பயோஸ் ரீசெண்டாக அந்த பயோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து ஜிபியோட அந்த டிரைவர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டிரைவர்ஸ் உங்ககிட்ட இல்லையோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஆகலான்ற பட்சத்தில் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பரும் தெரியல, அண்ட் தென் வந்து உங்களுக்கு மாடலும் எனக்கு என்னன்னு தெரியல லேப்டாப்போட மாடல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிடெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் சர்வீஸ் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணேன் இல்லையா அந்த சாஃப்ட்வேரை,
ஸோ அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறீங்களா உங்கள் டிவைஸில் அப்படின்ற மாதிரி கேட்குது. எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான் நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஃபைல்ஸ்லாம் அண்ட் தென் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிசி ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எந்த லேப்டாப்புக்கு வேணாலும் டிரைவர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்தந்த லேப்டாப் இருக்குன்னா அந்த லேப்டாப்போட அஃபிஷியல் சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு மால்வேர்ஸும் வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது கூட வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் டிரைவர்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வந்து காட்டியிருக்கு எனக்கு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட டிரைவர்ஸ் ஒழுங்காக இருக்குது, அதனால் அப்படி காட்டுது. உங்களுக்கு அப்படி ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் மட்டும் தான் காட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.